வணக்கம். ஸ்டாலின் கைக்கு சென்ற ரகசிய அறிக்கை. சேகர்பாபுவின் கதை முடிந்தது. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. முதல்வர் விஜய் அவர்கள் வெற்றி அடைந்ததற்கு யார் காரணம்? திமுக எந்த இடத்தில் தோல்வியை தழுவியது? என்ன காரணம் என்பதை எல்லாம் கேட்டறிவதற்கு, மாவட்ட செயலாளர்கள் மீது தவறுகள் இருக்கிறதா என்பதை கண்டறிவதற்கு ஒரு குழு ஒன்றை அனுப்பியுள்ளார். 234 தொகுதிகளுக்கும் கடந்த 20 நாட்களாக இந்த குழு அமைக்கப்பட்டு முடிவுகளை தற்பொழுது நேரடியாக, அதாவது ஸ்டாலின் அவர்களது கையிலேயே அந்த குழுவின் தலைவர் கொடுத்துவிட்டார். அதில் குறிப்பாக திமுக சொன்ன வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்ட அந்த மாதம் 1000 ரூபாய் என்பது அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் என்று வாக்குறுதியை கொடுத்துவிட்டு, தேர்வு செய்யப்பட்ட குடும்ப தலைவி என்று அந்தர்பல்ட்டி அடித்தது மிகப்பெரிய அளவில் பெண்களது வாக்குகளை கணிசமாக குறைத்துவிட்டது. மேலும் அமைச்சர்கள் தங்களது பிஏக்களை சரியாக மக்களை நேரடியாக தொடர்பு கொள்ள விடாமல் அவர்கள் தடுத்ததும் அமைச்சர்கள் மீதும் கடுமையான கோபத்தை தமிழக மக்கள் ஏற்படுத்தினர். மேலும் திமுக ஒவ்வொரு டெண்டர்களிலும் பல குளறுபடிகள், கமிஷன்கள், பல நிறுவனங்களிடம் கமிஷனை பெற்றால்தான் தமிழ்நாட்டில் நிறுவனங்களை அமைக்க முடியும் என்று டிமாண்டை வைத்தார்கள். இதிலும் சேகர்பாபுவின் ஆதிக்கமும் அதிகமாக, சபரீசனுடன் இணைந்து சேகர்பாபு செயல்பட்டதாக பல்வேறு குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்து அறநிலைத்துறை அமைச்சராக செயல்பட்ட சேகர்பாபு அவர்கள் அந்த துறையில் இருந்த பல்வேறு முக்கியமான சீர்திருத்தங்களை செய்யாமல், கோவில் பணங்கள், உண்டியல்கள், நிலங்களில் இருந்து வரக்கூடிய அந்த வருவாய்கள், கோவில் கடைகளில் இருந்து வரக்கூடிய அந்த வாடகை பணங்கள் அனைத்திலும் முறைகேடுகள் செய்ததாகவும், கோவில் பணத்தை மோசடி செய்தால் அவர்களுக்கு என்ன தண்டனை என்பது இறைவன் பார்த்து கொள்கிறான் என்பதை நாங்கள் அப்பொழுதே கூறிவிட்டோம். அதுதான் தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. துறைமுகத்தில் சேகர்பாபு வெற்றியடைந்து 1 கிலோமீட்டருக்கு அருகாமையில் உள்ள கொளத்தூரில் ஸ்டாலின் தோல்வியடைய வைத்துவிட்டார் என்ற ஒரு தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. முழுக்க திமுகவை சார்ந்த மாவட்ட செயலாளர்களும் அமைச்சர்களும் செய்த மோசடிகள்தான் மக்கள் மத்தியில் இருந்த கோபத்திற்கு அதிகமான காரணம் என்பதை தற்பொழுது திமுக உயர்மட்ட குழு அதிகாரப்பூர்வமான காரசார அறிக்கையை ஸ்டாலினிடம் ஒப்படைத்துள்ளது. அந்த அறிக்கையில் தேர்தல் வாக்குறுதியில் சொன்னபடி தகுதியான அனைத்து பெண்களுக்கும் மகளிர் உரிமை தொகை தராததும், பெண்களது மத்தியில் அரசு மீது கடுமையான அவநம்பிக்கை ஏற்பட்டதும், உதயநிதி அவர்கள் குறிப்பிட்ட சில வருடங்களிலேயே துணை முதல்வர் அந்தஸ்தை கொண்டு வந்து கோபாலபுர குடும்பம் குறுநில மன்னர்களாக தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்று நினைத்து எதிர்க்கட்சியினர்கள் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டவர்கள் பலரும் மக்கள் மத்தியில் பிரச்சாரங்களை முன்வைத்ததும் திமுகவிற்கு எதிரான வாக்குகளாகவே மாறிவிட்டது. வாக்கு வங்கிகளை பொறுத்தளவிற்கு ஒவ்வொரு தொகுதிகளிலும் கணிசமான வாக்குகளை திமுக இழந்துவிட்டது. மேலும் வெற்றியடைந்த சில தொகுதிகளின் வாக்குகள் யார் தெரியுமா? சிறுபான்மையினர்களது வாக்குகள் தான், முஸ்லிம்கள் மற்றும் கிறிஸ்துவர்களது வாக்குகள் தான் திமுகவின் சில எம்எல்ஏக்களை வெற்றியடை வைத்ததாகவும் அந்த அறிக்கையில் வெளியிடப்பட்டது. மேலும் திமுகவுடன் தற்பொழுது முஸ்லிம் லீக்கும், பிசிகாவும், கம்யூனிஸ்டும், காங்கிரசும் கூட்டணியிலிருந்து விலகிவிட்டதன் காரணமாக நிச்சயம் இடைத்தேர்தலிலும் திமுக வெல்வது கடினம்தான் என்று இந்த உயர்மட்ட குழு அறிக்கையை நேரடியாக ஸ்டாலினிடம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஸ்டாலின் அவர்களது கண்கள் சிவந்துவிட்டது. மாவட்ட செயலாளர்களையும் மாஜி அமைச்சர்களையும் அவசரமாக ஆலோசனைகளை நடத்த திட்டமிட்டுள்ளார். இந்த ஆலோசனை முடிவின் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? நிச்சயம் திமுகவிற்கு மாற்றங்களை ஸ்டாலின் செய்வார். மாற்றங்கள் என்பது வாரிசின் அடிப்படையில் இனி வருவது வாய்ப்பே கிடையாது. இளம் தலைமுறையினர்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்குவார் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. கலைஞரை விட மிகவும் மோசமானவர் ஸ்டாலின். ஏனென்றால் பாஜகவை எதிர்க்கக்கூடியவர் என்பதில் பலரும் திமுகவிற்கு சாதகமாக அப்பொழுது பேசினார்கள். ஆனால் தனது அருகாமையில் இருக்கக்கூடிய மாஜி அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள் செய்த தவறுகளை சுட்டிக்காட்டி அந்த தவறுகளை அன்றைக்கே அவரை சரி செய்திருந்தால் நிச்சயமாக திமுக வெற்றியடைந்ததற்கும் வாய்ப்புகள் இருந்திருக்கலாம். ஆனால் திமுக தோல்விற்கு காரணம் முதல்வர் விஜய் அவர்கள் கூறுவது போல
ஸ்டாலின் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள்தான் என்பதும் தற்பொழுது நம்மால் பார்க்கவும் முடிகிறது. மேலும் உயர்மட்ட குழுவும் அதைத்தான் ஸ்டாலினிடமும் கொடுத்துள்ளது. இப்பொழுது தெரிகிறதா விஜய் அவர்கள் எதற்காக திமுகவின் தோல்விற்கு காரணம் நாங்கள் இல்லை, மக்கள் இல்லை, கோபாலபுர குடும்பம்தான் என்று கூறியதைத்தான் உயர்மட்ட குழுவும் அதை விளக்கத்துடன் ஆராய்ந்து கொடுத்துள்ளது. இனியும் திமுகவின் நிலைமை என்ன? கோபாலபுர குடும்பத்தில் அடுத்த கட்ட வாரிசு உதயநிதி அவர்களது கையில் திமுகவின் தலைமை செல்லும். ஆனால் மாவட்ட செயலாளர்கள், மாஜி அமைச்சர்கள், தனியார் நிறுவனங்களிடமிருந்து பெற்ற பணங்கள் அனைத்தும் மீண்டும் திமுகவின் கட்சிக்கு நிதியாக வழங்க வேண்டும் என்று ஸ்டாலின் கூறுவார் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. மேலும் பலரும் மாஜி அமைச்சர்கள் தங்களது சொத்துக்களை பாதுகாப்பதற்காக தவேகாவில் இணைவதற்கு கூட வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்களும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்த 25 ஆண்டுகள் நிச்சயம் விஜய் அவர்களுடன் போராடக்கூடிய ஒரு சூழல்தான் உருவாகும். ஆனால் அப்படி போராட்டங்களை ஏற்படுத்தினாலும் கூட திமுக வெற்றியடைவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏனென்றால் மக்கள் முழுவதுமாக விஜய் அவர்களை நம்பிவிட்டார்கள். ஏன் நேற்று நடைபெற்ற மத்திய நிதி ஆயோக் கூட்டத்தில் கூட அங்கு துணைத் தலைவர் என்ன கூறினார் தெரியுமா? முதல்வர் விஜய் அவர்கள் 2035 ஆண்டிற்குள் 1.5 பில்லியன் மதிப்புள்ள பொருளாதாரமாக மாற்ற தமிழக அரசை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார். அது மட்டுமல்ல, நாங்கள் விஜய் அவர்களை டிவியிலும் சினிமாவிலும் பார்த்தோம். நேரில் அவரது பேச்சுக்கள், அவரது செயல் திட்டங்கள், அவரது விளக்கங்கள் அனைத்தும் பாராட்டக்கூடியதாகவே அமைந்துள்ளது என்று நிதி ஆயோக் கூட்டத்தின் துணைத் தலைவரே பேசியுள்ளார் என்றால் நிச்சயம் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இருந்து மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களை தவிர மற்ற யாரையும் புகழ்ந்து பேசியது கிடையாது. அண்ணாதுரை அவர்களை தவிர கலைஞரும் சரி, ஸ்டாலினும் சரி, டெல்லிக்கு சென்றால் எந்த ஒரு பேசுபொருளாகவும் அவர்களது செயல்பாடுகள் இருக்காது. தற்பொழுது தமிழ்நாட்டை தலைநிமிர செய்தவர் விஜய் அவர்கள்தான். தமிழ்நாட்டிற்கு தேவையான நிதிகளை நிச்சயமாக நாங்கள் கொடுப்போம் என்பதையும் அவர்களது பேச்சுக்கள் மூலமாக நம்மால் தெரிய வருகிறது. மேலும் மத்திய அரசிடமிருந்து நிதிகளை பெற்று தமிழக மக்களுக்கு உதவிகளை முதல்வர் விஜய் அவர்கள் செய்துவிட்டாலே போதும். அடுத்த 20 முதல் 25 ஆண்டுகள் தமிழ்நாட்டில் தவேகா தான் ஆட்சியை அமைக்கும். திமுக ஆட்சி அமைப்பது மிகப்பெரிய ஒரு கடினம் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. தேர்தல் வாக்குறுதிகள் சொன்னபடியே முதல்வர் விஜய் அவர்கள் நிச்சயம் செயல்படுத்துவார். ஏனென்றால் அவர் சொன்ன வாக்குறுதிகள் சொற்பம்தான், கிட்டத்தட்ட 50 வாக்குறுதிகளுக்குள்ளதான் இருக்கிறது. ஆனால் திமுகவோ 454 வாக்குறுதிகளை கொடுத்து எந்த ஒரு வாக்குறுதியையும் முழுவதுமாக நிறைவேற்றவில்லை. மக்களும் திமுகவை புறக்கணித்ததற்கு இதுதான் காரணம். தமிழக மக்களாகிய உங்களது கருத்துக்களை கூறுங்கள். உயர்மட்ட குழு அறிக்கை ஸ்டாலினிடம் கொடுத்த ரிப்போர்ட்டை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.